கோவிந்தம் அப்படின்னு சொன்னால் அந்த கோவிந்தாங்கிறது வந்து மகாவிஷ்ணுடைய ஒரு பேரில் ஒன்று. இந்த கோவிந்தா அப்படின்னு சொன்னாலே நம்முடைய சஞ்சித பிராராப்த பிரகாமிய ஆகாமிய கர்மாக்களுடைய அதனால் வரக்கூடிய நல்லது கெட்டது நிறையா இருக்குது. அதில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களிலிருந்து விடுபட்டு நம்மை காப்பவன் அப்படின்னு அர்த்தம். இந்த கோவிந்தம் அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டால் அந்த ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, அதை அத்தனையும் அடக்கி ஆண்டவன் என்ற பொருளில் வருது. பகவான் பக்தவத்சலன், அவனுக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்குது? அவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் கோவிந்தா என்று தினம் 3 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நித்திய கர்மாக்களை செய்தாலேயே அதிலேயே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட கோவிந்தம் டிவியின் சார்பில் இதை பார்க்கின்ற அனைவருக்கும், அத்தனை வாசகர்களுக்கும், அத்தனை ரசிகர்களுக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி அக்ஷய திருத்தியை. அக்ஷய திருத்தியை அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து வடக்க தான் ரொம்ப பிரமாதமாக முதல்ல இருந்தது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 10-15 வருஷமாக வந்துட்டுருக்கு. இது எப்படின்னா ஹிந்துக்கள் சமணர்கள் இவங்கெல்லாம் தான் வந்து ரொம்ப பிரமாதமாக கொண்டாடினாங்க. இந்த அக்ஷய பாத்திரம் அப்படின்னு வந்து உங்களுக்கு மகாபாரதத்தில் அப்புறம் நம்முடைய மணிமேகலையிலலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த சூரியன் தர்மருக்கு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு தான் வந்து வனவாசம் பூராவே கழிச்சான்னு ஒரு கதை இருக்குது. அந்த அக்ஷய பாத்திரம் அள்ள குறையாது, அதை வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு துர்வாச முனிவரை கூப்பிட்டு சாப்பாடுக்கு வர சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே பஞ்ச பாண்டவர்கள் சாப்பிட்டுட்டு அதை அலம்பி கீழே மூடிட்டாங்க. அப்போ அவர் வரைச்சே சாப்பாடு இல்லைன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்க்குறச்சே இவன் என்ன பண்ணுறா, திரௌபதி வந்து கிருஷ்ணரை வேண்டிக்கிறா. கிருஷ்ணரை வேண்டிக்கிறச்சே ஒரு சின்ன இலை, அது என்ன துளசியாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன், துளசியை போட்டோன்னா அதை எடுத்து சாப்பிட்டதாகவும், மற்றொரு கதையில் எப்படின்னா ஒரே ஒரு பருக்கு இருந்தது, அந்த ஒரு பருக்கே எடுத்து கொடுத்தோன்னே அவருக்கு வயிறு ரொம்பினதாகவும் கூட சாஸ்திரங்கள் சொல்கிறது. இந்த ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் மணிமேகலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கதை. இதில் காயச்சண்டிகைன்னு ஒருத்தி இருக்கா. இந்த காயச்சண்டிகைக்கு வந்து எப்படின்னா யானை பசி ஒரு சாபத்தினால். அப்போ அவளுக்கு எப்படின்னு கேட்டால், அந்த ஆபுத்திரன் என்பவன் மணிமேகலைக்கு வந்து ஒரு பாத்திரம் கொடுக்குறான். அதுதான் அக்ஷய பாத்திரம். அள்ள குறையாது அதில் வந்து நிறைய தானியம், இது அரிசி பருப்பு என்னென்ன சாமான் வேணுமோ அவள் நினைக்கிறதெல்லாம் வருங்கிற அளவுக்கு அள்ள குறையாது அன்னத்தை கொடுக்கின்ற ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தை வச்சு தான் அந்த காயச்சண்டியோட பசியே அந்த இடத்துல ஆடுறதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவள் வந்து திருப்பி காஞ்சனுடைய மனைவி தான் அவன் என்ன பண்ணுறா, வித்யாதரன் காஞ்சனன்னு ஒருத்தருக்கான், அவனுடைய மனைவி தான் வந்து அந்த காயச்சண்டிகை. அந்த காயச்சண்டிகை அவகிட்டேருந்து வாங்கிண்டு, யார்கிட்டேருந்து, ஆபுத்திரன்கிட்டேருந்து மணிமேகலைக்கு வருது, மணிமேகலைக்கிட்டேருந்து இவ வாங்கிட்டு எல்லாருடைய பசியும் அந்த ஊரில் தீத்தா அப்படின்னு கதை சொல்கிறது. அதனால் அது அக்ஷய பாத்திரம் என்பதும் இந்த அக்ஷய திருதியை இதோடு தொடர்புடைய விஷயமா இருக்கிறதுனால இதனால் என்ன தெரியுதுன்னா, தானத்தில் சிறந்தது அன்னதானம், அதை நீங்கள் செய்வது நன்று. அதை விட சிறந்தது நிதானம். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக இருப்பதும், ஒரு முறைக்கு இருமுறை தேவையா என்று யோசிப்பதும், அதே மாதிரி எண்ணிய பின் அதற்கு தகுந்த மாதிரி நிதானமாக இருந்து எல்லாத்தையும் செஞ்சால் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல பிரமாதமாக நடக்கும் அப்படிங்கிறது வழக்கு. அப்படிப்பட்ட அக்ஷய பாத்திரம்ங்கிறது க்ஷயம்னா குறைதல். இந்த க்ஷய ரோகங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பேள். இந்த அக்ஷயம் என்றால் குறைவில்லாதது, அழிவில்லாதது, குறைவில்லாது, மேற்கொண்டு பெருகக்கூடியது. அப்போ இந்த நாளில் என்னென்ன செய்யலாம்? இன்றைக்கி நிறையா தங்கம் வாங்கலான்னு நிறையா பேர் பேசிகிட்டு இருக்கா. ஆனால் அக்ஷய திருத்தி அன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்னா நிறையா தானங்கள் செய்யணும், நிறையா பிரார்த்தனைகள் செய்யணும். அதுவும் வெண்ணிறமான பொருட்களை கொடுக்கறது மூலிமா நிறையா வளரும். இதில் என்ன சொல்கிறான்னா, ரஜத் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு பேர் வெள்ளின்னு பேர். வெள்ளி என்றால் சுக்கிரன், சுக்கிரன்னா மகாலட்சுமியுடைய அம்சம். அப்போது வெள்ளி பாத்திரங்கள்லாம் அதனால தான் அந்த காலத்தில் கொடுத்து அனுப்புவா. இந்த வெள்ளிக்கு வந்து அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு அனுகிரகம் இருக்குது. மனுஷாளுக்கு வந்து எல்லாத்தையுமே வளர்த்து கொண்டே போகிறது. அப்போ வெள்ளை நிற பண்டங்கள், பாலோ தயிரோ அரிசியோ வெண்மையான விஷயங்கள் எல்லாமே, முத்துக்கள் அடுத்தவாளுக்கு தானம் பண்ணுறது, வெள்ளி தானம் பண்ணுறது எல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம்னு சொல்லுது. பகீரதன் கங்கையை கொண்டு வந்த நாள், தீர்த்தங்கரர்கள்னு சொல்கிறதுல ரிஷபானந்தருடைய நினைவு நாளாக இன்று கருதப்படுகிறது. அதுக்கு மட்டும் இல்லாமல் எப்படின்னு கேட்டால், அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நிறையா யாகங்கள் பண்ணுவாள், நிறைய புதிய தொழில்கள் பண்ணுறது, அது ஆரம்பிக்கிறது, பில்டிங்ஸ் கட்டுறது, கட்டிடங்கள் கட்டுறதுக்கான பூஜைகள் போடுறது. அந்த மாதிரி வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் நினைக்கிறீங்களோ, ஒரு மந்திர உபதேசங்கள் கற்றுக்கிறது, மந்திர உபதேசங்கள் கொடுக்கறது. இந்த நாளில் இப்போ கூட பாருங்க, 71வது சங்கராச்சாரியார் நாளைக்கு தான் வந்து இது பண்ணுறா. அந்த மாதிரி புதிய முயற்சிகள், புதிய விஷயங்கள், ஒரு பெரிய விஷயங்கள், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, பெருக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த அக்ஷய திருதியை நாளில் பண்ணலாம். தங்கங்கள் வாங்குங்க, நல்லது தான். அதற்கு முன்னாடி ஒரு வெள்ளிக்காயினை வாங்கிக்கோங்க. அதே மாதிரி தானங்கள் பண்ணுங்கள். அதுக்கு மூலியமாக
ரொம்ப நல்ல விசேஷமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அக்ஷய திருதியை அன்று இதை கேட்கின்ற எல்லோரும், பார்க்கின்ற எல்லோரும் எல்லா வளங்களோடும், நீடித்த ஆயுளோடும், நிறைய செல்வத்தோடும், நிறைய அறிவோடும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.